சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவின் வெற்றியை கோவையில் அக்கட்சி தொண்டர்கள் கொண்டாடி வருகின்றனர். இதுகுறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சுதீஷிடம் கேட்கலாம். சுதீஷ், சொல்லுங்க, அங்க அதிமுக தொண்டர்கள் இந்த வெற்றியை எவ்வாறு கொண்டாடி வருகிறார்கள்? அங்கிருக்கிற கள நிலவரம் என்ன? இப்போ கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இந்த 10 சட்டமன்ற தொகுதிகளில் 2 சட்டமன்ற தொகுதிகள், அதாவது மேட்டுப்பாளையம், வால்பாறை, ஏற்கனவே அந்த அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கிடையே சிங்காநல்லூர் தொகுதி மட்டும் தொடர்ந்து திமுக மற்றும் அதிமுக இடையே தொடர்ந்து கடும் போட்டியாக நிலை வருகிறது. மற்ற அனைத்து தொகுதிகளிலுமே 10 தொகுதிகளில் அதிமுக தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரைக்கும் இந்த கோவை கொங்கு மண்டலத்தில் திருப்பூர் மற்றும் கோவை பகுதிகளில் கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் 18 தொகுதிகளில் அதிமுக வெற்றி வாய்ப்பை பெற்றிருந்தது. அதை போலவே இந்த முறையும் கொங்கு மண்டலத்தில் அதிக அளவில் அதிமுக வெற்றியை பெற்றிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தற்போதும் இந்த கோவையில் உள்ள அவருடைய அதிமுக தலைமை அலுவலகத்தில் தொண்டர்கள் தொடர்ந்து குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் அவர்களுடைய உற்சாகங்களை தெரிவித்து ஒருவருக்கொருவரை வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து அவர்களுடைய கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சுதீஷ், கோவையை பொறுத்தவரை இத்தகைய வெற்றியை அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்த்தார்களா? அவர்களுடைய கருத்து என்னவாக இருக்கு? சுதீஷ், இணைப்பில் இருக்கீங்களா? கோவையை பொறுத்தவரை இவ்வளவு பெரிய வெற்றியை அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்த்தார்களா? இதற்கு அவர்களுடைய கருத்து என்னவாக இருக்கு? நான் ஏற்கனவே சொன்னது போல, அதாவது தொடர்ந்து கடந்த தேர்தலாகட்டும் பாராளுமன்ற தேர்தலாகட்டும் தொடர்ந்து இந்த கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கு இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள். இந்த முறையும் அவர்கள் அந்த எதிர்பார்த்ததை போலவே அவர்கள் இந்த கொங்கு மண்டலத்தில் அதிக தொகுதிகளில் இந்த வெற்றியை இந்த மக்கள் அதிமுகவிற்கு கொடுத்திருக்கிறார்கள். இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாகவே இருக்கிறது. ஒரு சில தொகுதிகளில் மட்டும் திமுக தொடர்ந்து அவர்கள் அந்த வாக்கு வித்தியாசமானது ஒரு 1000 வாக்குகளுக்கும் குறைவான எண்ணிக்கையில் தொடர்ந்து இழுபறியிலும் அந்த போட்டியும் நிலவி வந்தது. அந்த தொகுதியிலும் தற்போது அதிமுக ஒரு தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறது. சிங்காநல்லூர் தொகுதியில் மட்டுமே தொடர்ந்து வாக்குகள் தொடர்ந்து 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறது. தற்போது வரைக்கும் திருப்பூர் மற்றும் கோவை உள்ளிட்ட கொங்கு மாவட்டங்களில் அதிமுக தொடர்ந்து முன்னிலையிலேயே வகித்து வருகிறது. திவ்யா.